தற்கொலை, கொலை, கற்பழிப்பு இந்தியாவில் பெருக காரணம். உலகத்திலும் சரி, உலக கண்டங்களிலும் சரி, இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலும் சரி, மக்களிடையே நேரத்தை பயன்படுத்த தெரியாமல் தங்களிடையே ஒரு வரையறையை வகுத்து நேரத்தை பக்குவமாக கையாளதுதான். அதை பக்குவமாக கையாளத் தெரிந்தவன் எந்தவித சூழலுக்கும் ஆளாக மாட்டார்கள். காலம் கண் போன்றது. கண் பார்க்க பல நேரங்களிலே பிறவியிலேயே அவன் கண்ணை இழந்து விட்டால் அவனுக்கு அது பெரிதாக தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயதில் கண் பார்வையை இழப்பவனாக இருந்தால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. மிக மிக வேதனைப்படுவான். யாரோ ஒரு சிலர் மட்டும், அதிலும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தாங்கிக் கொள்வார்கள். தங்களை சமாளிக்கவும் கற்றுக்கொள்வார்கள். இதே போன்றுதான் நேரத்தை சரியாக சமாளிக்க தெரிந்தவர்கள்தான் நேரம் இல்லை, இன்னும் 24 மணி நேரம் போதாது என புலம்புவார்கள். ஆம், இப்படித்தான் மணி நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். வெறுப்பு அவர்களிடம் தட்டாது. பலர் நேரமில்லையே என புலம்பிக் கொண்டு தங்களுடைய நேரத்தை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதையும் நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். சிறு வயது முதல் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தின் அருமையையும் எப்படி பயனுள்ள காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சில பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிரியர்கள், பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் ஆர்வமுள்ள பிள்ளைகள் பெரிய முதலாளியாகவும், கல்வியாளராகவும், கவிஞர்களாகவும், கண்டுபிடிப்பவர்களாகவும், இறைவ வல்லுநர்களாகவும், சமுதாய சிற்பிகளாகவும், இன்னும் சமுதாயத்தில் பல உயர்ந்த பதவிகளில் நல்ல தலைவர்களாகவும், திரு அவையில் பல முக்கிய இடங்களை பெற்று பல முன்னேற்றங்களையும் கண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய விடாமுயற்சிகளும், கடும் உழைப்பும், தூக்கமின்மையும், பசியும் கூட தாங்கிக் கொண்டு பல போராட்டங்களையும், சவால்களையும், சக்தியையும் சந்திக்கின்ற பல சூழலிலும் ஏற்படுகின்ற அனைத்தையும் இறை வல்லமையோடும், இறை ஞானத்தோடும், இறை நம்பிக்கையோடும், இறை துணையோடும், எதிர் நீச்சல் போடும்போது அவர்கள் அந்த சந்திப்பிலே வெற்றியோடும், தோல்விகளை சந்தித்தாலும் பெருமையோடும், பிறருடைய பாராட்டுதலையோ வன் சொற்களையோ எந்தவித மாறுபாடின்றி துவண்டு விடாமல் செயல்படுவார்கள். எக்காரணம் கொண்டும் நேரத்தை பல கோணங்களில் செயல்படுத்த பல உத்திகளையும் கையாளவும் தனது சிந்தனை, ஆன்மீக தேடலோடு செயல்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும், ஆணாகவோ பெண்ணாகவோ, சிறுவரோ சிறுமியரோ, பெரியவர்களோ ஓய்வு பெற்றவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ, எந்தவித வித்தியாசமுமின்றி தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எத்தவித செயல்களிலும் தங்களை தற்கொலைக்கோ, கொலைக்கோ, கற்பழிப்புக்கோ கையளிக்க மாட்டார்கள். இதற்கு அவர்கள் தங்களை உள்ளாக்கி கொள்ளவும் மாட்டார்கள். இதற்கு அவர்களுடைய உள்ளங்கள்தான் காரணம். அவர்களுடைய நேரமில்லா தன்மை, அவர்களின் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த தெரிந்தமையால் சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்கள்தான் தங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு அதிகாலையிலே எழும்பி ஆண்டவனை தொழுது காலை கடன்களை முடித்து இந்த நாளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என தியானம் செய்து தங்களுடைய மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி பல திட்டங்களை திட்டி இன்றைய நேரம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என வகுத்து தினமும் குறைந்தது பகல் தூக்கங்களை எல்லாம் தவிர்த்து இரவு நேரத்தில் 6 மணி முதல் 7 மணிக்கு உள் தூங்கிக் கொண்டு தங்களுடைய அட்டவணையை சிறப்பாக செயல்படுத்துவார்கள். ஆம், இத்தகைய செயல்பாட்டு உடையவர்கள்தான் தங்களுடைய வழிநடத்தலினாலும் தங்களுடைய வாழ்வினாலும் பிறருக்கும் எல்லா சூழலுக்கும்
எத்தகைய துன்பத்திற்கும் அவர்கள் எதிர்த்து நின்று தங்களுக்கென்று வாழாமல் சுயநலத்தை தவிர்த்து ஆணவத்தையும் பொறாமையும் தான் என்ற கௌரவத்தையும் தங்கள் உள்ளத்திலிருந்து பறித்துவிட்டு பணம் பதவி என்று அலையாமல் எந்நேரத்திலும் துணிவோடு தாங்கள் செய்கின்ற பணியிலே கண்ணும் கருத்துமாக வாழ்வார்கள். இத்தகைய மனிதர்கள் எத்தகைய சூழலிலும் விழுந்து விட மாட்டார்கள். எந்த மனிதர்கள் தங்களை தூற்றினாலும் சரி, போற்றினாலும் சரி, தங்களை எத்தகைய வசை கூறினாலும் சரி, எதற்கும் அசங்க மாட்டார்கள். எதை கொண்டு வந்தேன், எதை கொண்டு போவேன் என சிந்தித்து தங்களுடைய தூற்றுதலையும் தங்களுடைய பாராட்டுதலையும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆம், அவர்கள் நன்றாக சிந்தித்து தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும் என்று தங்களுடைய உண்மையான வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆம், இத்தகைய மனப்பான்மை உள்ளவர்கள் தனது நேரத்தை நல்லவர்களோடும் நல்ல மனப்பான்மையோடும் நல்ல பிள்ளைகளோடும் நல்ல மனைவிகளோடும் நல்ல உறவினரோடும் நல்ல நண்பர்களோடும் கண்டுபிடித்து அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து சில நேரங்களில் அவர்களோடும் தங்களை செயல்படுத்தி கொள்வார்கள். இப்படியெல்லாம் தன்னை செயல்படுத்த தெரிந்தவர்கள்தான் எந்த வித சூழ்நிலையிலும் விழுந்து விட மாட்டார்கள். எந்தவித துன்பத்திலும் செயலிலும் யாருக்கு எந்தவித குறைகள் இல்லை, யாருக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. எந்த மனிதனை எடுத்தாலும் அவனுக்குள் 1000 பிரச்சனைகள். ஆனால் அவன் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு எதுவும் பிரச்சனையே அவனாலே சந்திக்கிறதற்கு அந்த உணர்வே வராது. இப்படி வாழ்கின்ற எதிர்நீச்சல் போடுகின்ற துணிச்சலால நல்ல நேரத்தை செயல்படுகின்ற நல்லவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே தன்னை செயல்படுத்த தெரிந்தவன் எந்த எந்த சூழலிலும் எந்த வீண் செயல்களுக்கோ எந்த தீய உறவுகளுக்கோ எந்தவித தீய நட்புகளுக்கோ தீய எண்ணங்களுக்கோ அகால மரணங்களுக்கோ தங்களை கொண்டு செல்ல முயல மாட்டார்கள். இதற்கு தனி ஒருவனுடைய முயற்சியே போதும். யாரையும் நாம் குற்றம் சொல்ல தேவையே இல்லை. தான் ஒருவனை துணிச்சலோடு எல்லா நிலையிலும் தன்னுடைய வாழ்வில் பணியை வகுத்து செயல்படும் போது எல்லாம் சிறப்பாக அமையும். குறிப்பாக குளிர்சாதன பட்டியையும் தொலைக்காட்சி தொடர்களையும் கைபேசியில் தேவையற்ற நிகழ்ச்சிகளை பார்த்து தன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதவனும் வசை வார்த்தைகளையும் வீண் பேச்சுகளையும் பல உறவுகளை தேடி செல்கின்ற போது அவர்களுடைய வசை மொழிகளையும் இவற்றையும் அவன் பொருட்படுத்தாமல் இவற்றிற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கேடு நினைக்காமல் யாரிடமும் தங்களையே முதன்மைப்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதற்கும் அவன் நினைக்க மாட்டான். இவை அனைத்தையும் தவிர்த்துவிட்டு இவன் தன்னுடைய எண்ணங்களில் முதன்மையாக இறைவனுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய வாழ்வுக்கு ஒரு வழிவகுத்து பிறரையும் முக்கியத்துவப்படுத்தி எல்லா சூழலிலும் நேரத்தை வீணடிக்காமல் வாழும்போது அவன் சமுதாயத்தில் நல்ல உறவுகளை கண்டடைவான். எந்த இரவும் எந்த நேரமும் எந்த ஒரு பெண்ணும் நகைகளையும் அணிந்து கொண்டு எந்த ஆணும் கை நிறைய பணத்தையும் கொண்டு சென்று எந்த வேளையிலும் நடைபோடி நாட்டிலேயே உளவாட புறவாட என்று ஒரு காலம் வருமோ அன்றுதான் நமது சுதந்திரம் உண்மையான சுதந்திரம். அத்தகைய நிலை நல்ல ஒரு நிலை உருவாக வேண்டுமென்றால் எல்லா சூழலிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலிலும் சொல்லிலும் வாழ்விலும் பிறரை வாழ வைப்பதிலும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதிலும் தன் வாழ்வு தனக்கு அல்ல பிறருக்கு என்று கையளித்து நேரத்தை வீணடிக்காமல் வாழ்கின்ற மனிதன் அனைவரும் இந்த சமுதாயத்தில் உருவெடுத்தால் நிச்சயமாக எந்த நேரத்திலும் எந்த பெண்ணும் எந்த ஆணும் எங்கும் செல்லலாம், எங்கும் வரலாம், எங்கும் போகலாம், எல்லா சுதந்திரத்தையும் முழுமையாக அனுபவிக்கலாம். அத்தகைய வாழ்வு வளர இளைஞர்களே உங்கள் கையில்தான் இருக்கிறது. இதோ பிறக்கப் போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டில் இத்தகைய சூழல் உருவாக நீங்கள் முயல்வீர்களா? வாழ்க இளைய சமுதாயமே, வளர்க புதிய புதிய திருப்பங்கள். நம் நாடு ஒரு உண்மையான சுதந்திரத்தையும்
உண்மையான வளர்ச்சியையும் காண இந்த புத்தாண்டிலே வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சிறப்பாக சொல்லி புதிய பயணத்தை தொடர்ந்து நம் நாட்டிலே கொலை, தற்கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற ஒரு நிலை மாற இளைஞர்களாகிய உங்கள் கையில் இருக்கின்றது. உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள்.